மருமகளே, எம்மா மருமகளே. அத்தை இருங்கத்த, மாட்டு பொங்கல் எதுமா வீட்டுல வாசல்ல கோலம் இல்லாம இருக்கு. நேத்தாவது கோலம் போட்டீங்களா இல்லையா? ஐயோ அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து என் மருமக அட்டகாசமா ஒரு கோலம் போட்டா. அதை நீங்க பார்க்கலையே. அப்படி என்னம்மா கோலம் போட்டா? ஐயோ அத்தை, நல்ல கோலம் போடுவான்னு நினைச்சு அவளை எழுப்பி விட, அவளும் காலையில ஒரு பெரிய வட்டத்தை போட்டு வச்சிருந்தா. என்ன மருமகளே கோலம்னு கேட்டேன். என்னது வட்டம் போட்டாளா? தைப்பொங்கல் அன்னைக்கு ஒரு பொங்கப்பான கோலம் போட்டா தானே நல்லா இருக்கும். மற்ற சமயம் பூ கோலம் போட்டுக்கலாம்ல. அதைத்தான் நானும் சொன்னேன். அவ வட்டம் போட்டதை பார்த்து ஏதோ சுத்தி சுத்தி பூ வரைய போறா நினைச்சிட்டு, எம்மா மருமகளே இன்னைக்கு பொங்கல், அதனால பொங்கல் கோலமே போடுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? வாங்க ஆச்சி, வாங்க வாங்க. எம்மா வளர்ந்துகிட்ட மருமகளே, நேத்து ஒரு கோலம் போட்டிருந்தியே, அந்த கோலத்துக்கு என்ன பேருமா? சொல்லுமா பேத்தி, அப்படி என்ன கோலம் போட்டிருந்த? அது வேற ஒண்ணும் இல்ல ஆச்சி. காலையில எந்திரிச்சு என் மாமியார் இன்னைக்கு பொங்கலுமா, உனக்கு பிடிச்ச மாதிரி போடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பொங்கலுக்கு என்னதான் போட்ட? எனக்கு பொங்கல் சுத்தமா பிடிக்காது, அதனால நான் முத்தத்துல பூரியே வரைஞ்சிட்டேன். என்ன மருமகளே இது, இவ பூரி வரைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ அத்தை, அதையும் கேக்குறீங்க? அவ வரைஞ்ச வட்டத்துக்கு பேரே பூரியாம். தைப்பொங்கலுக்கு போட்ட கோலம் பத்தாதுன்னு இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு வேற நீங்க அவளையே கோலம் போட சொல்றீங்களா? சுத்தம். அதை விடு மருமகளே, அவ போடட்டா என்ன, நீ போடு. ஐயோ மருமகளே, எனக்கெல்லாம் இப்ப கோலம் போட நேரம் இல்ல, பேசாட்டி நீயே கோலம் போடு. ஓ அப்படியாத்த, இன்னைக்கு என்ன பொங்கல்? அப்ப நான் என்ன வரையணும்? எம்மா பேரன் பொண்டாட்டி, இன்னைக்கு மாட்டு பொங்கல், அதனால வாசல்ல எல்லாரும் மாடு வரைவாங்க. ஐயோ அத்தை, இவகிட்டயே மாடு வரைய சொல்றீங்க? மாட்டுக்கு பதிலா என்ன வரைஞ்சு வைக்க போறாளா? அவளுக்கு முதல்ல மாடு பிடிக்குமா வேற எதுவும் பிடிக்குமான்னு கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இவ என்ன வரையறான்னு பாத்துக்கலாம். எம்மா என் பேரு மண்டாட்டி, உனக்கு மாடு பிடிக்குமா பிடிக்காதா? பின்ன நேத்தை மாதிரி பொங்கல் பிடிக்காதுன்னு பூரி வரைஞ்சி வச்சுட்டே நீ, அதே மாதிரி இன்னைக்கு வேற எதையும் வாசல்ல வரைஞ்சி வச்சிடாதடி. பரவாயில்லையா ஆச்சி, கற்பூர புத்தியா தான் இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு மாடு பிடிக்காது, எனக்கு முயல் குட்டி தான் பிடிக்கும். நான் வேணா முயல் குட்டி வரையட்டுமா? பாத்தீங்களா அவ என்ன சொல்றான்னு? சரியா போச்சு, எனக்கு தான் மருமக நல்லா வைக்கல நினைச்சா உனக்கும் தான் நல்லா வைக்கல. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷத்தை. ஐயோ அத்தை, அவங்க என்ன மட்டும் கேவலப்படுத்தல, உங்களையும் சேர்த்து தான். அத்தை என்னத்த இது? அடியே, அவ என்ன சொல்றது நீ என்ன கேக்குறது? நீ சொல்லி நான் என்ன கேக்குறது? அவ வரையறாளே இல்லையோ, நீ முதல்ல மாடு வரையற. இப்ப என்னத்த இது, நான் வரைஞ்சுதான் ஆகணுமா? நான் வேணா என் மருமகளையே முயற்சி பண்ணி மாடு வரைய சொல்லட்டுமா? உன் மருமக வரைய வைக்கிறது உன் பொறுப்பு, ஆனா என் மருமக கண்டிப்பா வாசல்ல மாடு வரைஞ்சிருக்கணும். சே, இன்னும் என் மாமியார் என்னைய கொடுமைப்படுத்துது. இப்பவே என் மருமகளை நான் ஃப்ரீயா விட்டா எப்படி? நானும் அவளை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துவேன். வளர்ந்துகிட்ட மருமகளை எங்க எஸ்கேப் ஆறேங்க வா. ஐயோ அத்தை, அப்புறம் மாடுக்கு பதிலா நான் வேற ஏதாவது வரைஞ்சிட்டே அப்புறம் என்கிட்ட கோவப்படக்கூடாது. நீங்க மாடு வரைவியோ மாட்டுக்கு மடுவ வரைவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் கண்டிப்பா மாடு வரைஞ்சுதான் ஆகணும். அதனால என் மாமியார் எனக்கு ஆர்டர் போட்ட மாதிரி நான் உனக்கு ஆர்டர் போட்டேன். நீயும் இன்னைக்கு மாடு வரைஞ்சுதான் ஆகணும். உங்க மாமியாரை நீங்க ஏத்து பேசி ஜெயிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன் அத்தை என் உயிரை வாங்குறீங்க? என் மாமியார்கிட்ட இன்னும் ஏத்து பேச எனக்கு தெரியலமா, நீ வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. ஓஹோ அப்படி சொல்றீங்களா? சரி, இப்ப என் கைவரிசையை பாருங்க. நீ வாய் வித்த காரி தானே, என்ன கைவரிசை காட்ட போற? என் மாமியார அடிச்சு மண்டை கிண்டே பழக்க போறியா? எதுக்கு? உங்க மாமியார் மண்டையை உடைச்சு அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டா நான் ஜெயிலுக்கு போயிருவேன். நீங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கலான்னு பாக்குறீங்க, அதானத்த? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஆச்சி ஆச்சி, ஓமை ஆச்சி, என் மாமியாருக்கு மாமியார் நீங்க. ஆமாண்டி, இப்ப என்ன இதுக்கு? மருமகளை கொடுமைப்படுத்துவது தவறு, அது மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொடுமைப்படுத்தினால் மாடு வந்து முட்டிரும். அடியே, மாடு முட்டினாலும் பரவாயில்ல, மழையே வந்து முட்டினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவ கோலம் போட்டுதான் ஆகணும். அவ சொன்னதை கேட்டு நீயும் போட்டுதான் ஆகணும். என்ன ஆச்சு இப்படி சொன்னா எப்படி? உங்களை மாதிரிப்பட்ட ஆளுங்க எனக்கு கோலம் வரைய தெரியாதுன்னு சொல்லியே எஸ்கேப் ஆயிருங்க. பாவம், உங்க வீட்டுக்கு மருமகளா வந்த பாவத்துக்கு நானும் எங்க அத்தையும் கண்டிப்பா கோலம் போடணும்னா அதுல என்ன இருக்கு நியாயம்? உங்க மாமியார் இந்த மாதிரி சொல்லியிருந்தாதான் அந்த கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என் மாமியார் பத்தி என்ன நினைச்ச நீ? அதுக்கப்புறமா என்ன பத்தி நீ என்ன நினைச்சு வச்சிருக்க? பின்ன என்ன, உங்களுக்கு ஒழுங்காவே காஃபி போட தெரியாதனாலதான் எங்க அத்தையை காஃபி போட சொல்லி தருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒழுங்காவே கோலம் போட தெரியாதனாலதான் எங்க அத்தையை கோலம் போட சொல்றீங்க. நீங்க மருமக கொடுமைப்படுத்துறதுனாலதான் எங்க அத்தை என்னையே மருமகன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. எல்லாத்துக்கும் தானே நீங்க தான். அடியே வளர்ந்துகிட்டவளே, எனக்கு காஃபி போட தெரியாது. உண்மையை சொன்னா உன்னை விடையும் உன் மாமியா விடையும் நான் காஃபி சூப்பரா போடுவேண்டி. ஓ அப்படியா? அப்போ ஒரு நாள் காஃபி போட்டு காட்டுங்க, அப்பதான் நம்புவேன். சரி, காஃபி போட தெரிஞ்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? கோலம் போட தெரியாதே. யாரு சொன்னா? உன்னை விடையும் உன் மாமியார விடையும் கோலம் சூப்பரா போடுவேன், தெரியுமாட்டி? என்ன சொல்றீங்க ஆச்சி, கோலம் கூட போட தெரியுமா? ஆமாடி, தெரியும். என்னத்த சொல்றீங்க? நானும் கல்யாணம் முடிச்சு வந்து 25 வருஷம் ஆச்சு, ஆனா நீங்க இதுவரைக்கும் கோலம் போட்டதே இல்லையே. தெரியும்னா தெரியும், அவ்வளவுதாண்டி. அதுக்காக இங்க பாருங்க ஆச்சி, தெரியும் சொல்லி வாயிலேயே வடை சுட்ட எங்க மாமியாரை சமாளிக்கலாம், ஆனா என்ன சமாளிக்க முடியாது. நீங்க சொல்றது பொய் பொய் பொய். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. அதை எப்படித்தான் நாங்க நம்புறது? அடியே,
அடியே மருமகளே, நீ நம்பித்தான் ஆகணும். அடியே பேரம் கொண்டாட்டி, நீயும் நம்பித்தாண்டி ஆகணும். இது பாருங்க, எங்க அத்தெல்லாம் பழைய டிக்கெட்டு, அது நம்பும். நான்லாம் நியூ ட்ரெண்டிங் 2K கிட்ஸு, நம்பவே மாட்டேன். நிரூபிச்சு காமிச்சா மட்டும்தான் நம்புவேன். என்ன மருமகளே, இவளுக்கு நான் எப்படித்தான் நிரூபிக்கிறது? அதையும் அவகிட்டயே கேளுங்க அத்தை. சரி மருமகளே, எப்படி நிரூபிக்கணும் நீயே சொல்லிடு. நான் ஒரு பக்கம் மாடு வரைகிறேன், என் மாமியார் ஒரு பக்கம் மாடு வரையட்டும். ஏன் நீங்களும் ஒரு பக்கம் மாடு வரைங்க. அப்பதான் யார் மாடு சூப்பரா இருக்கு, யாருக்கு கோலம் போட தெரியுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாவ், சபா, சரியான போட்டி. போட்டிக்கு நான் ரெடி. அத்தை நீங்க ரெடியா? அடியே நான் ரெடி. மருமகளே நீ ரெடியா? நான் எப்பவோ ரெடி. அட நீங்க ரெடியா? நான் ரெடி. அட நீங்க ரெடியா? நான் ரெடி. அட நீங்க ரெடியா? கோல போட்டியில் கலந்துக்கிட்ட நான் ரெடி. மாடி எல்லாம் வரையதுக்கு நான் ரெடி. அட நான் ரெடி. அட நீங்க ரெடியா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க கோலம் வரைஞ்சு காட்டுவோம். எம்மா மருமகளே, எம்மா பேத்தி, எப்பவுமே ஓல்டிஸ்ட் கோல்டு மறந்துடாதீங்க. நடுத்தரம் தரம், தரமான தரம் மறந்துடாத. புதுசு கண்ணா புதுசு, நாங்கெல்லாம் எப்பவுமே ஒரு தினுசு. என்ன ஆச்சு, உங்களுக்கு மட்டும் தான் பழமொழி தெரியுமா? நான் ஒரு பழமொழி சொல்லட்டுமா? 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. இன்னைக்கு வாங்க நீங்களா நானானு ஒரு கை பாத்துருவோம். பாத்துருவோம் பாத்துருவோம் பாத்துருவோம். பேச்சை குறை, செயலை காட்டு. என்ன ஆச்சி? அப்புறம் அம்மா மதினி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடி நாத்து செல்ல குட்டி, நாங்கெல்லாம் மாடு வரைஞ்சி இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு கோல போட்டி வைக்க போறோம். நீ வந்து கலந்துக்கிறியா? உனக்கு ஏமா இந்த ரிஸ்க்? வந்து உட்கார்ந்து பாருமா. அட சில்வண்டு, நீ என்னடி இந்த வரத்து வர? ஒரு ஓரமா போ போ போ. ஆச்சி என்ன பார்த்தா உனக்கு சில்வண்டு மாதிரியா இருக்கு? நான் சிறுத்தை ஆச்சி, சிறுத்தை. சில்வண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காதுலே. ஒன்னா கேளு, ரிஸ்க் வேணாம். அம்மா ரிஸ்க் எல்லாம் எனக்கு சும்மா ரஸ்க் சாப்பிடுற மாதிரிமா. அப்போ மாடு வரைஞ்சு காட்டு, யார் மாடு சூப்பரா இருக்குன்னு பாக்க. ஓகே மதினி. அடியே பாருங்கடி என் மாடு எப்படி இருக்குன்னு. ஐயோ அத்தை, என்னது இது? என்னடி மாடு தானே வரைஞ்சிருக்கேன். ஆச்சி மாடுலாம் நல்லா தான் வரைஞ்சிருக்கீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. பின்ன என்னடி குறைய கண்டுபிடிச்சிட்ட? ஆச்சி மாடு வரைஞ்சியே, அதுக்கு ஒரு மடுவை வரைஞ்சியே. ஆனா இந்த மடு வரைஞ்சிருக்க அக்க போறதான் தாங்க முடியல. கடைசி பின்னாடி கொண்டு வரைஞ்சி வச்சிருக்க பாரு. ஐயோ ஐயோ. பார் மருமகளே பார், நான் அழகாக வரைந்த என் மாட்டை பார். என்னது மாடா? சும்மா இருங்க ஆச்சி, ரொம்ப நேரமா எங்க மாமியார் என்னமோ வரைஞ்சு வச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிடலான்னு பாக்குறேன். நீங்க வேற இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் ஒண்ணும் புரியல, இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் ஒன்னும் புரியல. டோட்டலா எந்த பக்கம் நின்னு பார்த்தாலும் ஒண்ணுமே புரியல. இது என்னவா இருக்கும்? எந்த பக்கம் நின்னு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியலையே. என்ன மருமகளே இது? ஒரு மாமியாருன்னு பார்க்காம இப்படி கலாச்சி கழுவி ஊத்துற. ஐயோ அண்ணி வாங்க வாங்க, ஏன் மாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டா போச்சு. மாடு எப்படி இருக்கு? மாடு எப்படி இருக்கு? நாத்துக்குட்டி, இத மாடுன்னு கூட நான் ஒத்துக்கிறேன் நாத்து. ஆனா உளுந்த வடையில போட்ட மாதிரி இதுல 3 ஓட்டைய போட்டிருக்கிய, அதான் ஏன்னு புரியல. போங்க அண்ணி, இப்படி பண்றீங்களே. வாங்க உங்க மாட்டை பாப்போம். ஐயா பேத்தி பேத்தி கொஞ்சம் தள்ளி நின்னு. இந்த மாடு வந்து சாணி போட்டுருக்கு பாரு, கொஞ்சம் தள்ளி நின்னு மிதிச்சிடாத. இப்பதான் நல்லா பெருக்கி கூட்டி அள்ளினேன், அதுக்கு முன்னாடி இந்த மாடு வந்து சாணி போட்டுருச்சா? என்ன இது? ஐயோ ஆச்சி, இது மாடு போட்ட சாணி இல்ல, நான் போட்ட கோலம். என்ன கொடுமை சார் இது? மாட்டு சாணி வச்சு ஒரு கோலமா? எனக்கு சென்டிமெண்ட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனாலதான் வெறும் கோலப்பொடியை வச்சு மாடு வரையறதுக்கு பதிலா மாட்டு சாணியை வச்சே மாடு வரைஞ்சிருக்கு. ஐயா போடி ஐயா போடி. ஐயோ ஐயோ, என் மாமியார் என்னன்னா மாட்டுக்கு மடுவை பின்னாடி வச்சிருக்கு. என் மருமக என்னன்னா மாடு ஓட்ட சாணியை வச்சே மாடு வரைஞ்சிருக்கா. எப்படி ஒரு குடும்பத்துல இருந்து சிக்கிருக்கேன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கோலத்துல எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.